நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவையான சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இசைக்கு ராஜா தேவர் பேசுகிறேன். சமீப காலமாக நம் சமூக மக்கள் மீது உளவியல் ரீதியான தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உளவியல் ரீதியான தாக்குதல் அப்படின்னா, சமூக வலைதளங்களில் பொது இடங்களில் நம் சமூகத்தினரை பற்றி இழிவாக பேசுவது, அதனை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பிற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பதிவேற்றம் செய்வது, பல்வேறு நபர்கள் சமூக நீதி பேசுகிறேன் என்ற பெயரில் நம் சமூகத்தை இழிவுபடுத்தி பேசுவார்கள். அதில் கமாண்ட்ஸ் கருத்து என்ற பெயரிலே நம் சமூகத்தை மீது மிகவும் இழிவுபடுத்தி பதிவிடுவது, இதையெல்லாம் நம்மளுடைய நம் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் படித்து முன்னுக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கிறவங்க, இப்போ காவல்துறைக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று அதற்காக நேரம் செலவழித்து படித்து கொண்டிருப்பவர்கள், பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், தொழில் ரீதியாக சிந்திச்சு கொண்டிருப்பவர்கள், இப்படி நம் சமூகத்தில் ஒவ்வொருத்தரும் அந்த பதிவுகள் எல்லாம் பார்த்துட்டு நம்ம மன உளைச்சல் அடைவோம். நம் சமூகத்தை இப்படி பேசுகிறானுங்களே, இப்படி அவதூறு பரப்புறானுங்களேன்னு சொல்லி, அப்போ நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலவீனமாயிருந்தோம். இதை இந்த எதிரிகள் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஏனென்றால் அடுத்த கட்ட நகர்வுக்கு இந்த சமூகம் போகக்கூடாது, இளைஞர்கள் படித்து முன்னுக்கு வரக்கூடாது, முக்குளத்தோ தொழில் செய்யக்கூடாது, நிம்மதியாக தொழில் பண்ணக்கூடாது, அரசியல் ரீதியாகவும் முக்குளத்தோர்கள் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக காய் நகர்த்துறாங்க. இந்த வலையில நம்ம மாட்டக்கூடாது. அதனால் இளைஞர்கள் நம்ம சமூகத்தை பற்றி ஏன் என்ன பேசினாலும் சரி, சமூக வலைதளங்களில் கண்டுக்கிடாமல் எல்லாரும் படிங்க, உடற்பயிற்சியில் ஈடுபடுங்க. நமது வெற்றியே நமக்கான வெற்றியே என்னென்னா, நீங்கள் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறது தான், நீங்கள் நல்ல தொழில் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறது தான் இந்த சமூகத்திற்கான மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதனால் விளையாட்டில் கவனம் செலுத்துங்க, இளைஞர்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க. இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் நான் சொல்கிறேன். அனைத்து ஊடகத்துறையிலையும் குறிப்பிட்ட சமூகத்தினர் எல்லாரும் ஆக்கிரமிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே தனிநபர் குறிப்பிட்ட நம்ம சமூகத்தை மட்டும்தான் குறி வச்சு அவங்க தாக்குறாங்க. தினந்தோறும் மீடியாக்களில் நம்ம ஏதாவது அவசரப்பட்டு ஒரு தவறு செய்யும் பொழுது அதை தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே இருக்காங்க. அனைத்து சமூக மக்களுக்கும் போய் சேர்ற மணிக்கு நம்மளை குற்றவாளி சமுதாயமே மாற்றுறதுக்காண்டி ரெடி பண்ணிதாங்க. அதனால் முதல்ல அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும். அதுக்கு அமைப்புகளாகிய நாங்கள், இப்போ நான் இருக்கோம்னா பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து 100% அதை தடுப்பதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் யார் எந்த கவலையும் பட வேண்டாம். உங்களுடைய வெற்றி பயணம் தொடரட்டும். தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஊடகங்கள், யூடியூப் வலைதளங்களில் சாதி வெறி பிடித்த ரிப்போர்ட்டர்களை, பத்திரிகையாளர்களை கண்டுபிடித்து அவர்களை இந்த உலகிற்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்று என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதை நாங்கள் வெற்றிகரமாக செய்வோம். அதனால் படிக்கின்ற இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிடுகின்ற கருத்துக்களை எல்லாம் பார்த்துட்டு மன உளைச்சல் அடைய வேண்டாம். நல்லா படிங்க. நம் சமூகத்தை மிக மோசமான நிலைமைக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நினைப்பில் தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை உணர்ந்து அன்பு தம்பிகள் அனைவரும் நல்ல மாதிரி படித்து முன்னுக்கு வரணும்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.